இப்போது நம்ம ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சு கைஸ். இன்னும் இதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஐயோ, அங்கே ஏதோ ஒரு இதே டெம்போவே எரிஞ்சு கிடக்குது. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். இப்போ தான் டீ குடித்தாச்சு. இந்த சென்ஸ் இப்போ தான் ஒரு குட்டி பிரேக் எடுத்துருந்தோம் கைஸ். பரவாயில்லப்பா, இப்போ தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டு அப்போயே கோப்ரோவில் சார்ஜ் இல்லாதனால தான் நான் ப்ரெசண்ட் அந்த ஊர்லலாம் எதுவுமே பேசுனதில்லை. இப்போது நம்ம ஹைவேக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுடைய ஈஷாடுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 215 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஒரு 5 hours போல் போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நிதானமாக போனால் கூட போய் ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 215 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ் நம்மளோட ஈஷாக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்த அப்புறமாவே நம்மளோட வண்டி மேலே கை வச்சா அந்த ஹீட்டு அப்படியே பயங்கரமாக இருக்குது கைஸ். உண்மையிலே நான் வேறு தெரியாதனமாக என்னோடய மொபைல் வந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். அது வேறு என்னோடய மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு. எடுத்து கன்னத்தில் வச்சு பார்த்தா செம்ம ஹீட்டு கைஸ், சரியான ஹீட்டு. அது தமிழ்நாடு வேறு, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ ஹீட் இருக்குன்ட்டு மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் கைஸ். ஹைவேக்கு வந்தது அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா. ஏன்னா ஊருக்குள்ளெல்லாம் ரொம்ப டார்ச்சல் கைஸ், ரொம்ப டார்ச்சல். இந்த சந்து அந்த சந்து அப்படி இப்படின்ட்டு ரொம்ப போராட்டமாக போயிடுச்சு. இப்போ ஹைவேனா வச்சுக்கோங்களேன், ஒரே ஸ்ட்ரைட் ரோட். இப்போ ப்ரெசன்ட் நம்ம தொப்பூரில் இருக்கும். இப்போ க்ளீனாக ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான், ஒரே ஹைவே. மேக்ஸிமம் இப்போ நம்ம எப்படி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து அங்கே மாலூர் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடு வழியாக நம்ம இப்போ ப்ரெசென்ட் போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம இங்கேருந்து டைரெக்டாக வசூருக்கு போயிட்டு அப்படியெல்லாம் போக மாட்டோம். டைரெக்டாக இங்கேருந்து மாலூர்லேருந்து சிக்பலாபுரத்துக்கு மாதிரி போவோம் கைஸ். இன்னும் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு 215 கிலோமீட்டர்ஸ் இருக்குது எக்ஸாக்டாக. இப்போ தான் கரெக்டாக 5 hours போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. மேக்ஸிமம் நம்ம இன்னொரு பிரேக் எடுத்துடலான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியாது. டீ குடிச்சப்பமா தான் அந்த கொஞ்சம் எனர்ஜினா கொஞ்சம் கெயின் ஆகுது. அதான் உங்களுக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பார்த்தியா, ஏதோ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஃபஸ்ட்டு குடிங்க. ஏதோ ஒரு லிக்விட் ஐட்டம் தான் நம்ம மெயினாக எடுத்துக்கணும். எதுக்காகனா ப்ரெசென்ட் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்ம சாலிடாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்காக தான் ஒரு வேளை ட்ராவல் பண்ணணுன்ட்டு யாருன்னா நினச்சிட்டு வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எல்லாமே லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா லிக்விட் ஐட்டம்ஸில் எனர்ஜி ப்ரோட்டீன் சக்தி நிறையா இருக்குன்ட்டு என்னோடய ஞான மூளை சொல்லுது. அதுக்காக தான் உங்கள் முன்னாடி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். இந்த ஹைவே எவ்வளோ மேடாக இருக்குன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். லாரிக்காரனாங்களே தடுமாறிட்டு இருக்காங்க இந்த ஹைவே ஏறுறதுக்கு. இங்கே பாருங்கள், பாவம் இந்த லாரிக்காரன் அப்போலேருந்து தடுமாறிட்டு இருக்காரு. பரவாயில்ல, ஏன்னா இது ரொம்ப பெரிய மேடு இல்லையா. நம்ம வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட பேச எதுவுமே லக்கேஜ் இருக்காது, சர்றன்னு அடிச்சுன்னு போயிடலாம். ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட டன் கணக்கில் லக்கேஜ் வச்சுட்ருப்பாங்க. அவங்களும் ஓட்டி ஆகணும். ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாகவே இந்த ரைடுக்கு செட்டப்பே மாற்றிட்டேங்க கைஸ். அதனால தான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு உக்காந்துட்டு மொத்தம் செக் பண்ணணும். என்னுடைய மைக்கில் நான் கரெக்டாக பேசியிருக்கேன்னா விலாகில், அதுக்கப்புறம் விலாக் வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரைடு நம்ம பண்ணதே டோட்டலி ஸ்பாயில்டு. என்ன பண்ணுறது தெரில. ஏதோ என்னுடைய இதனால தான், நெக்லிஜென்சினால தான் நான் அந்த பாட்டே தொலைச்சிட்டேங்க. அந்த பாட்டு இருந்ததா வச்சுக்கோங்களேன், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாய்ஸுமே பக்காவாக ரெக்கார்ட் ஆகிருந்துருக்கும். அந்த பாட்டு தொலைச்சதுனால தான் இப்போ ப்ரெசென்ட் நம்ம அவஸ்தைப்பட்டுருக்கோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கிறது தான்.
அந்த கார் வீல் பாருங்க எப்படி ஆடுதுன்ட்டு. இந்த கார் வீல் இந்த சைடு வீல் மட்டும் ஓகே பரவாயில்ல. அந்த பக்கம் பட்ட பட்ட பட்டுன்னு அது டஸ்டர் அவ்வளோ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே குரங்கு கூட்டங்க தான் இருக்குது. வாங்க நம்மளும் முன்னே போகலாம் கைஸ். நான் இப்போது லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறதுனால நீங்களும் யாருமே லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால தான் லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் மேக்ஸிமம் லெஃப்ட்லலாம் ஓவர்டேக் யாருமே பண்ணாதீங்க, நான் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால நான் ப்ரெசண்ட்டு லெஃப்ட்டோ ரைட்டோ ஓவர்டேக் பண்ணி போயினே இருக்கேன். ஏன்னா அவ்வளோ சுட்ட வெயில் சுட்டிகிட்ருக்கு, அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கு கைஸ். பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வண்டி ஒரு இடத்துல நிற்க வச்சா போதும், கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சா போதும். அப்படியே வண்டியும் ஹீட் ஆகிடும், பெட்ரோலும் ட்ரை ஆகிடும். ஐயோ பெட்ரோலுன்னு சொன்னதுக்கு தான் ஞாபகம் வருது. பெட்ரோல் வேறு ஒரே பாயிண்ட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடலாம் இருங்க கைஸ். இன்னும் பெங்களூருக்கு 156 கிலோமீட்டர், சென்னைக்கு 322 கிலோமீட்டர், திருவண்ணாமலை 184, தருமபுரி 21 கிலோமீட்டர் கைஸ். இப்போ மேக்ஸிமம் டைரெக்டாகவே நம்ம பெங்களூர் தான் போக போகிறோம். பெங்களூருக்கு இல்லை, சிக்பல்லாபூருக்கு தான் போக போகிறோம் கைஸ். ஆனால் அதுவும் சேம் கம்பேர் டு ஈக்குவல் டு பெங்களூர் தான். ஏன்னா ப்ரெசண்ட் இங்கே ஒரு ஈஷா அங்கே ஒரு ஈஷா தான் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் முதல்ல கட்டின ஈஷா வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா தான் கைஸ். இது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ முன்னே தான் இந்த ஈஷா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏய் போடவே முடியும். ஆனால் அந்த ஈஷாலெல்லாம் சிக்பல்லாபூர் ஈஷா தான் கைஸ். ஏன்னா நான் நீங்களே முன்ன விளாங்கெல்லாம் பார்த்துருந்துப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருந்தேன். உண்மையிலே வேற மாதிரி இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அன்றைக்கி வேறு ப்ரெசண்ட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம அன்றைக்கி பெருசாக எதுவுமே சொல்ல முடியல. இன்றைக்கி நம்ம வச்சு செய்ய வேண்டியதான் கைஸ். நேற்றெல்லாம் நம்மளுடைய கோயம்புத்தூர் ஈஷா வச்சு செஞ்சு இந்த சென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாவளோ ஓரளவுக்கு லாக் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது சிக்பல்லாபூர் ஈஷா தான் கைஸ். இதுதான் நம்மளுடைய டோல்கேட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டோல்கேட்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஈஷா டு ஈஷா ரைட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டோல்கேட் இந்த சென்ஸ் 3வது டோல்கேட். நான் இப்படி போகிறதுக்கும் அப்போவே கிட்டத்தட்ட 3 டோல்கேட்னு பார்த்துட்டேன். அந்த 3 டோல்கேட்டு இப்போ ப்ரெசென்ட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஓ மை காட் அப்பா எப்படியோ வெற்றிகரமாக கிராஸ் பண்ணியாச்சு கைஸ். இது எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ நம்ம ஒரு லாரி பின்னாடி வந்தாலும் இல்லை ஒரு வேளை லாரி ஓவர்டேக் பண்ணாலும் அந்த காற்று அப்படியே தூக்கி வாரி போடுவோம் கைஸ். நான் இது உங்களுக்கு அப்பயே சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் அப்பயே மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு லாரி ஃப்ரண்ட்டில் போகிறோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, இப்போ லாரி ஃப்ரண்ட்டில் இப்போ ஒரு அளவுக்கு ஒரு 60 to 70 ஸ்பீடில் போனால் வச்சுக்கோங்களேன். அப்படியே லாரி ஃப்ரண்ட்டில் ஓவர்டேக் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்மளை இப்படி தூக்கி போடும். அதெல்லாம் எதுக்காகன்னா, இப்போ லாரியே ஒரு பெரிய பார்ட் ஃபுல்லாக காற்று கவர் ஆகிக்குன்னா சென்டரில் ராலி இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் கைஸ் அதோடைய சொல்யூஷன். அதுதான் நம்மளை தூக்கி வாரி போடுது. காற்று கூட நம்ம எப்பயுமே விளையாடக்கூடாது கைஸ். ஏன்னா ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ், அப்படியே தூக்கி போட்டுரும். சும்மாலாம் இல்லை, ஆனால் ரொம்ப டேஞ்சர் தான் கைஸ். சும்மா சிம்பிளாக அப்படியே தூக்கி இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக அப்படி தூக்கி அப்படி போட்டுரும். இதெல்லாம் சிம்பிளாக மோட்டார் வாக்கிங்கில் நிறைய நடக்கும், அதெல்லாம் நார்மல் தான். இப்போ ப்ரெசண்ட்டு நம்மளோட ஜாக்கெட் வேறு நான் கழட்டி வச்சுட்டேங்க. எங்கடா ஜாக்கெட்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஜாக்கெட் இப்போ ப்ரெசண்ட்டு ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால எடுத்து பின்னாடி போடுறான்ட்டு பின்னாடி தொங்க விட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது.
குழு குழு வெண்வெளி போல அந்த பாட்டு போட்டு போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அவ்வளோ குழு குழுன்னு இருக்குது. இதெல்லாம் வண்டி ஓட்டுற இல்லையா, வண்டி எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஸ்டார்ட் ஆகும் வெயில். கைஸ் நான் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன், இப்போ தான் பெட்ரோல் வேறு போட்டிருந்தேன் கைஸ். எவ்வளோ பெட்ரோல் போட்டிருந்தேன்னா ஒரு 200 பெட்ரோல் போட்டிருந்தேன். இப்போ ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 3 பாயிண்ட் செட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். சிக்பல்லாபுரத்துக்கு போகிறதுக்கு இந்த பெட்ரோல் செட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இன்னொரு 300 400 போட்டுடலாம் விடுங்க, ஓகேங்களா. இது ஏதோ ஒரு புது விதமான ஹைவேக்கு நம்மளை கூப்பிட்டு போகுது. ஆனால் கரெக்டாக கூப்பிட்டு போகுதா இல்லையான்னு தெரில. நம்ம வேறு இப்போது ப்ரெசண்ட்டு தப்பான ரூட்டில் தான் வந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் தெரிஞ்சு போச்சு. அப்படி அண்டர் கிரவுண்ட் போய் தான் அப்படி திருப்பின்னு வரணும். சரி விடுங்க. இது ஏதோ ஒரு புது விதமான ஹைவே. ஆமாம், இது ஏதோ ஒரு புது விதமான ஹைவே. ஓ, அந்த பக்கம் தான் போய் ஆகணுமா? சார் இருங்க, நம்ம அந்த அண்டர் கிரவுண்டு தூந்து வரலாம். ஏன்னா புது பிரிட்ஜ் போட்டிருக்காங்களே இப்போ ப்ரெசன்ட். நம்ம புது பிரிட்ஜில் தான் போக போகிறோம். விளையாடிட்டு இருக்கேன் அப்போலேருந்து நான் ஹைவேல சும்மாவே விளையாடிட்டு இருக்கேன். நம்ம போகிறோமோ இல்லையோ அது செகண்டரி, பயங்கரமாக விளையாட்டுருக்கேன். இங்கே இப்படி எடுத்து போய் ஆகணும். நான் எனக்கு தான் இருக்குது மூளைன்ட்டு அப்படியே போயிட்டேன். மூளை உன் ஜோபில் வச்சுன்னு கரெக்டான வழியில் வாடான்ட்டு உங்களோட ஹைவே சொல்லிடுச்சு. இப்போ நம்ம புது விதமான ஹைவேக்கு போக போகிறோம் கைஸ். மேக்ஸிமம் கிருஷ்ணகிரி கூட தொட போகிறதுல எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு புது விதமான ரூட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 184 கிலோமீட்டர்ஸ் இருக்காங்க கைஸ். கைஸ் இந்த ஹைவே பொறுத்த வரையும் யாருமே இல்லை கைஸ். ப்ரெசன்ட் நம்ம ஒரே ஆள் தான் போயிட்டுருக்கோம். ஆறா மாதிரி. ஐயோ தப்பாக வந்துட்டோமா? இல்லை கரெக்டாக தான் வந்துருக்கோம். இன்னும் ஹைவே காலியாக இருக்குது, கையில் வண்டி இருக்குது, இன்னும் நம்ம பறக்க வேண்டியதான்னு நினச்சின்னு பறந்தால் தப்பாக போயிடும். இப்போ ப்ரெசண்ட் ஹைவேலாம் வெறித்தனமாக இருக்குது. அந்த வியூ பாருங்கள், சே ஆடுற மாதிரி. இந்த மாதிரி ஹைவேலெலாம் ஒன் டே பறக்கணும்னா ஐயோ. அங்கே ஏதோ ஒரு இதே டெம்போவே எரிஞ்சு கிடக்குது. ஏமா டெம்போவே எரிஞ்சு கிடக்கு. சரி விடுங்க, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போது நம்மளுடைய டெஸ்டினேஷன் நோக்கி போக வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட 184 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் அப்படி சுற்றின்னு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 201 கிலோமீட்டர்ஸ் கிடச்சி. இது ஏதோ ஒரு புது விதமான ரோட்ஸுனால நம்ம ப்ரெசென்ட் இந்த ரோட்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். என்னன்னு தெரில, வைசர் வேறு ரொம்ப லூஸாக இருக்குது. மேலே தூக்கினா புடுக்குன்னு கீழே வந்துகிட்டே இருக்குது. சே இது என்னடா புது கொடுமையா? வைசரு பாருங்கள். ஐயோ பாருங்கள், இது அசால்ட் அப்படியே ஸ்வைங் கீழே வந்துகிட்டே இருக்குது. இதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், இந்த கிளிப்பிங். இப்போ வரல, ஏதோ பரவாயில்லப்பா. ஹெல்மெட் வேறு ரொம்ப கலீஜாக இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டு ஒரு காலியான ஹைவேல நம்ம நின்றுட்டுருக்கோம். மூஞ்சி மட்டும் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது மாத்திரம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருமே ஒரு மவுண்டன் பார்த்து ஒரு வியூ காட்டுவாங்க. நான் ஒரு ஹைவே பார்த்து ஒரு வியூ காட்டுறேங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹைவே வியூ. சே அங்கே மேலே பயங்கரமாக இருந்துச்சு, கீழே வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட். அதனால தான் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ப்ரெசென்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஹைவே கூட விட்டுட்ருப்பாங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆளுங்க தான் போயிட்டு தான் இருக்கிறாங்க.
கைஸ், வாய்ஸ் எப்படி கேட்குதுன்ட்டு ப்ரெசண்ட் எனக்கும் தெரியாது. ஏன்னா உள்ளே காற்று போயிட்டுருக்கு, எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த சைட்லேருந்து ஏதோ சைட்லேருந்து காற்று போயிட்டுருக்கு. உங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரில. இன்னும் நான் போயிட்டு எடிட்டிங்கில் தான் பார்க்கணும் என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. பார்த்துக்கலாம், விடுங்க. எல்லாம் என்ன இருந்தால் சம்பவம் பண்ணலாம். ஐயோ கைஸ், இப்போ நம்ம என்ன ரைடு பண்ணிகிட்ருக்கோம்னு மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சிருந்துக்கும். தெரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நம்ம இப்போ ப்ரெசென்ட் எந்த மோட்டோ விலாகிங், தமிழ் மோட்டோ விலாகிங் கம்யூனிட்டியே பெருசாக யாருமே இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ என்ன ரைடு பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈஷா டு ஈஷா ரைடு தான் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம நேற்று ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம் கைஸ். இப்போது கோயம்புத்தூர் ஈஷாலேருந்து நம்ம சிக்பலாப்பூர் ஈஷாவிலேருந்து தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி கோயம்புத்தூர் ஈஷா நேற்றே பார்த்தாச்சு. என்னுடைய vlog யார் பார்க்கலையோ என்னோடய ப்ரீவியஸ் vlogலாம் பார்த்துட்டு வாங்க, இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும் இப்போ ப்ரெசென்ட் நம்ம என்ன ரைடு பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் நம்ம சிக்பலாப்பூர் இருக்கிற ஈஷாக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 174 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் அப்படியே பார்த்துட்டேன், அதனால தான் இப்போ முன்னாடி சொல்லிகிட்ருக்கேன். நம்மளுடைய ஈஷா ரைடில் இதுதான் 4th டோல்கேட். கிட்டத்தட்ட 3 டோல்கேட் அங்கேயே க்ராஸ் பண்ணியாச்சு. நின்று ஆமாடா, இது வந்து 4th டோல்கேட். இன்னும் ப்ரெசென்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8 லைன்ஸ் வச்சுருக்காங்களே. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுடைய 4th டோல்கேட்டை வேறு கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் அந்த டோல்கேட்டே ஓப்பன் பண்ணல. அதுக்குள்ளே நம்ம அந்த டோல்கேட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா சார், என்ன பெருமை பார்த்தீங்களா கிரே மோட்டோக்கு. இந்த ஹைவேக்கான ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த 2 பிரிட்ஜ் தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜ். சென்னையில் கிட்டத்தட்ட நிறையா இருக்கும், ஆனால் இந்த ஊரில் 2 தான் இருக்குது. சுற்றி முற்றியும் விவசாய நிலம் தான் கைஸ். ஒரு விவசாய நிலத்துலே மலையை உடச்சி ஒரு ஹைவே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. பரவாயில்ல. ப்ரெசென்ட் இந்த ஹைவே எங்கே போய் ரீச் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட வசூர் கிட்ட போய் ரீச் ஆகும் கைஸ். வசூர் இல்லை ராய்கோட்டா, அதுக்கப்புறமா தான் வசூர், பெங்களூர். இங்கே பார்த்துக்கோங்க, 3 ரோடு போட்டு வச்சுருப்பாங்க. ராய்கோட்டா, வசூர், பெங்களூர். கிட்டத்தட்ட 3மே போய் ரீச் ஆகிற ஹைவே தான் இது. நீங்கள் ஒரு வேளை பெங்களூருக்கு போனாலும் அந்த கிருஷ்ணகிரியை சுற்றி அப்படியே ஒரு ஹைவே இருக்குது. அதுக்கப்புறமா இது ஏதோ ஒரு புது ஹைவே நம்ம இப்போ ப்ரெசென்ட் போயிட்டுருக்கோம். இந்த ஹைவே ராய்கோட்டா வழி ஹைவே. இன்னும் வசூருக்கே 61 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதுதான் அங்கே போட்டு போட்டாங்க, பார்த்துட்டேன். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் நம்ம வசூருக்குலாம் வசூர் கூட போக மாட்டேன். வசூருக்கு கூட போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு இது வரும், அப்படி எப்படி ஒரு கேல்குலேஷன் படி அங்கே ஏதோ தூண்டுக்கு அப்படி எப்படி போயிடுவோம். அது என்னன்ட்டு உங்களுக்கு போக சொல்கிறோம்.